ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டோக்கன் தாட்டிங்க. ஓகே. ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன், முப்பல் படைத்த ஈசனால் சேர்க்கப்பட்டவன். வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவன் ஆயுள் காலம் அவனை விட்டு பிரிகிறது. சிவமணி உயிரை நானே நேரில் சென்று பூலோக காந்தர்களை சர்வ சக்க சேகிவாரை கைவசப்பட்டு நல்ல ஆடாதாட்டமெல்லாம் ஆடி காட்டு இந்த கூடு, இந்த கூட விட்டு ஆவி போன நாளை செல்வதே இடுகாடு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுயாத காட்சி, இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. இது உடலுக்குள்ள இருக்கும் வரை உலகத்திற்கு கூத்து தெரிஞ்சு நடந்துக்கப்பா பார்த்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. கட்டி வைக்காத பாத்தி கால உன்ன கயிறு போட்ட போயிடுவே சத்தி. வாழை கட்டி வழுத்த கட்டி வைக்காத பாத்தி கால உன்ன கயிறு போட்ட போயிடுவே சத்தி. செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கீழ்த்து, செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கீழ்த்து. அங்கு ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவார் கூத்து, ஆடிடுவார் கூத்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. பாடையன்னு பல்லக்கிலே 4 பேர் தூக்கி போகும்போது வழி எல்லாம் காலு மாத்தி. பல்லக்கிலே 4 பேர் தூக்கி போகும்போது வழி எல்லாம் காலு மாத்தி. கல்லறையின் முனையில் அரிச்சந்திரம் பாட்டு, கல்லறையின் முனையில் அரிச்சந்திரம் பாட்டு. அந்த பாட்டு சொன்ன நண்பனுக்கு ஒரு காசிதனை போட்டு, காசிதனை போட்டு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. போற பள்ளத்திலே 3 முறை காட்டி உற்றார உறவினரும் வாக்கரிசி போட்டு. புதுக்க போற பள்ளத்திலே 3 முறை காட்டி உற்றார உறவினரும் வாக்கரிசி போட்டு. பள்ளத்தில வைத்து தலையை கிழக்கு பக்கமாத்து, பள்ளத்தில வைத்து தலையை கிழக்கு பக்கமாத்து. அங்கு ஆளுக்கு இப்படி மண்ணை போட்டு மூடிடுவார் சேர்த்து, மூடிடுவார் சேர்த்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. இதுதான் அந்த இரும்பு கோட்டை. இந்த கோட்டைக்குள் அமர்ந்திருக்கார் உன் தந்தை உனக்கு துணையா இருக்கிறது. ராஜேந்திர மன்னன் கோட்டை அடைந்து விட்டேன். ராஜேந்திர மன்னா, உன் மகன் இந்த நாட்டிலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஆணி என்று சொல்லக்கூடிய நடு சமுத்திரத்தில் 24 கோட்டை அமைத்து அதன் நடுவே அமர வைத்து உறங்க வைத்திருக்கிறார். ஆசைப்படலாம், பேராசைப்பட்டு விட்டார். உன் நாட்டிலே எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறார்கள். அவருக்கு உதவாமல் உன் மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட வேலையை செய்திருக்கிறார். மின் வைத்த காலை பின்வழிக்க மாட்டேன். இப்போது உலகத்தை கலக்கிறேன். இந்த இரும்பு கோட்டைக்குள்ளே ஈ
எவனாவது இங்கு வருவதாவது எதற்கு வருந்தாய்? சிவமணிக்கு என்னுடைய உருவம் தெரிகிறதா? என் நாட்டு மன்னன் ராஜேந்திரனுக்கு தெரியவில்லை. இதுதான் தக்க சமயம். பூலோகத்தில் ஒருவர் உயிரை தவற வேண்டும் என்றால் சில சாக்கு போக்கு சொல்லித்தான் தவற வேண்டும். அப்படி என்றால் உலகத்திலே 4448 பேர் உனக்கு இறுதிய வழி தருகிறேன். பெற்றுக்கொள் சிவமணி. மகனே எங்கே சென்றார்? எத்தனை ஏங்க விட்டு எங்கே சென்றார்? என் மகன் என்னை விட்டு எங்கே சென்றாள்? மகனே 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 என்னை பாரப்பா. மகனை எங்கே சென்றார்? எங்கே சென்றார்? எத்தனை ஏங்க விட்டு எங்கே சென்றார்? என் மகன் என்னை விட்டு எங்கே சென்றார்? மகனை எங்கே சென்றாய்? எங்கே சென்றாய்? எங்கே சென்றாய்? தருவை செல்வவி தவமாக தவங்கிழந்து ஒரு வினையை பெற்று இரண்டும் இல்லாமல் இந்த காதிலே நான் யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? நல்லோர் மனதை புண்பட செய்தேனா? உற்ற நண்பனுக்கு துரோகத்தை செய்தேன். உடன் பிறந்த சகோதரனுக்கு பாவத்தை செய்தேன். தாய் தந்தை சொல்லை கேளாத பிள்ளையா இருந்தேன். நடக்கும் வழியிலே நச்சுமுள்ளை வைத்தேனா? தேவாலய உதவியை தெரிந்த மகளித்தேனா? எனக்கு மட்டும் ஏன் மகனை மனவாளை சூட வேலையிலே இறைவன் என்னை பிறமாலை சூட வைத்து விட்டார்.
நிஜமா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ மாநிலத்தில் உயிர்க்கின்றவை இறந்த என் மகன் எழுந்து இணையினை அப்பா என்று அழைக்கிறோம். இல்லை நிஜமா இல்லை. விதி என்னை எங்கு கொண்டு சேர்க்கிறதோ எடுத்துக்கொள் என் மகனை விடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டை அழைக்கலை. உத்தரவு ராஜேந்திர மன்னா, நான் தான் அசிரியர் பேசுகிறேன். இறந்த உன் மகனை எங்க எடுத்து செல்கிறாய்? இறந்து போன என் மகன் உணவை எரிப்பதற்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்து செல்கிறேன். எரிப்பதற்கு எடுத்து செல்கிறாயா? உன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? இதுவரை என் மகனுக்கு திருமணமே நடக்கவில்லை. திருமணம் நடக்காமல் எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கும். இறைவா, ஆகையால் அவனுக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி இறந்து போன மகனுக்கு திருமணம். உயிரை இருப்பவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலே அது குறை இது குறை என்று சொல்லுகிற காலத்திலே இறந்து போன இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? உன் நாட்டில் பேர்பாதியம் 10 லட்சம் பொன்னும் தருவதாக நாடெங்கும் பறைசாற்றினார். எத்தனையோ ஏழை பெண்கள் வரதட்சணை கொடுமையால் சிற்றன்னை கொடுமையால் ஓடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது போல் செய், நன்மையே நடக்க. இருந்த ஒரு மகனையே இறந்து விட்டார். இந்த நகரதற்கு பொன் எதற்கு? என் மகன் உயிர் வர வேண்டுவதற்காகவே நாட்டிலே பேர்பாதி 10 லட்சம் பொன்னுப்பா பறைசாற்றி இருப்பினும் இறந்து போன இந்த உடல் மறுநாள் கழித்ததுமே நாற்றம் அடிக்கிறது. உண்மைதான். இறந்த உன் மகனை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இடுகாட்டில் ஒரு குடில் அமைத்து அத்தற்புணகு செவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசன திரவங்கள் தூவிக்கொண்டே இருந்தால் நறுமண வாடையே வீசும். நான் சொல்வதை போல் செய், நன்மையே நடக்கம். எடுத்து செல். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பென்றார். இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டது. இவன் இறைவனருளால் பிறந்தவனாயிற்று. இறந்து கூட இந்த உடல் கற்பூர வாழையா? நம் மகனை நம் இல்லத்திலே வைத்திருந்தால் நம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவனை கொண்டு சென்று சுடுகாட்டு ஒரு குடிகளை அமைத்து திருமணம் நடக்க வரையில் அத்தரப்பு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய அனைத்து எடுத்து உத்தரவு. ஜகபேகு புகழாதி பல்லாரே, ஜகபேகு புகழாதி பல்லாரே, ஜகபேகு புகழாதி பல்லாரே, திறமையை இந்த பதவி அடைந்தேனே. ஜகபேகு புகழாதி பல்லாரே, எதிர்ப்பவர் மரத்தீடு கிடும்படி, எதிர்ப்பவர் மரத்தீடு கிடும்படி, ஜகபேகு புகழாதி பல்லாரே. பட்டத்தை சீரும் சிறப்போடு பரிமளித்து வருகிறேன். நிதியமைச்சர் சித்திரகுப்தரை காணவில்லையே? ஐயா, செந்தாமரை புத்தும் போல் இருக்க வேண்டும். ஐயா, செந்தாமரை புத்தும் போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ ஓடி வதங்கி கருகரித்துக் கொண்டிருக்கு. என்ன காரணம்? எங்களை மன்னித்து விட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? மாபெரும் தவறு நடந்து விட்டது. எங்கு நடந்தது? இங்கேதான் நடந்தது. எப்படி நடந்தது? நாசிப்பர்கள் நாட்டியம் ஆடுகிறார்களே, அந்த நாட்டியத்திலே மதி மழகி சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை என்று பார்த்து மாபெரும் தவறை புரிந்து விட்டாயா சித்திரகுப்தா? இப்பேற்பட்ட இன்னலுக்கு ஆளாக்கி விட்டாயே. நான் நீதியை தவறினார் ரோமத்தால் கட்டப்பட்ட எனது சிம்மாசனம் மருந்து கீழே ஓடும் அக்கினி காற்று சாம்பலாகி சாபத்தை கொடுத்திருக்காக மும்முத்து நீதியை தவறாமல் உயிரிழக்க வந்தவரக்கூடியவன் இந்த யமதர்மன் எனக்கு இப்பேற்பட்ட இன்னலை உருவாக்கி ஒரு நேரத்தில் பூலோகத்திலே நிறைகண்ட முனிவருக்கு மறுத்தது அம்மையாருக்கு திருமணமாகி பல வருடங்கள் உருவாகிவிட்டது. ஆமா, குழந்தை செல்வம் இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசினார்கள். மன வருத்தத்தோடு இருந்த மிருகண்ட முனிவர் மறுத்தது அம்மையார் பார்த்து கேட்கிறார்கள், சுவாமி திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டது, வெளியே செல்லவில்லை, செல்ல முடியவில்லை. நாட்டு மக்கள் அனைவரும் மலனே இவள் எதிரில் வருகிறார் என்று கேவலமாக பேசினார்கள். மன வருத்தத்தோடு இருந்து இருவரும்
அந்த முக்கள் படைத்த ஈசனை கோரி மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், பனி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்தார். அப்போது முக்கள் படைத்த ஈசன் என் பக்தன் என்னையே கோரி கடும் தவம் செய்கிறான், என் பக்தனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று மிருகண்ட முனிவரை சந்தித்தார். மிருகண்ட முனிவரே, உன் தவத்தை மெச்சை உனக்கு காட்சியளிக்க வேண்டிய உன்னுடைய தவம் என்னுடைய மனதை சாத்தப்படுத்தி விட்டது. உன் மனக்குறை போக்கத்தான் வந்திருக்கிறேன் சுவாமி. உன்னையே கோரி பல வருடங்களாக உன்னுடைய தவத்தை வச்சு உனக்கு காட்சியளிக்க வந்திருக்கிறேன். உன் மனக்குறையை போக்கத்தான் வந்திருக்கிறேன். உன் மனக்குறை அல்ல சுவாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் உருவாகிவிட்டது. குழந்தை செல்வம் இல்லை, மழலை செல்வம் இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் என் மனைவியை கேவலமாக பேசுகிறார்கள். மன வருத்தத்தோடு இருப்பதை விட இறப்பதே மேல் என்று முடிவெடுத்து முக்கன் படைத்த ஈசன் மூலாதார பொருளை உன்னை கோரி கடுந்தாவம் செய்தி கண் கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். உன் மனக்குறையை போக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். மிருகண்ட முனிவரே, நீ கேட்ட வரத்தை தடையில்லாமல் தருகிறேன், பெற்றுக்கொள் என்று ஈசன் மிருகண்ட முனிவரை பார்த்து கேட்டார். மிருகண்ட முனிவர் ஆனால் ஒன்று சுவாமி, ஆனால் என்றால் 1000 அர்த்தங்கள். என்னாலும் உனக்கு 100 வருடம் வாழும் கூர்மை அட்ட ஆண் குழந்தை வேண்டுமா, 16 வருடம் வாழும் கூர்மை உள்ள ஆண் குழந்தை வேண்டுமா என்று ஈசன் மிருகண்ட முனிவரை சிவபெருமான் கேட்டார். அதற்கு மிருகண்ட முனிவர், சுவாமி, நீங்கள் சொல்லும் வார்த்தை விந்திலும் விந்தியாக இருக்கு. உங்களுடைய அருளால் பிறக்க குழந்தை 16 வருடம் கூர்மை உள்ள ஆண் குழந்தை பிறந்தால் போதும் என்று மிருகண்ட முனிவர் ஈசனை பார்த்து உரைத்தார். மறைந்தார் ஈசன். சிவபெருமான் மறைந்து விட்டார். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் காலங்கள் உண்டோடியது. மருத்துவர் எம்மார் நிறமோத கர்ப்பிணியாக உண்மை ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் சுட்டி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகிவிட்டான். அவனுடைய ஆட்காலம் 16 வயது. பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது காலங்கள் உருண்டோடி விட்டது. அவனுடைய ஆட்காலம் 16 செந்தாமரை புஷ்பம் போல் இருக்க வேண்டிய பெற்றெடுத்த தாயை பார்த்து கேட்கிறாள் மார்க்கண்டேயி, தாயே, எப்பொழுதுமே தாமரை பூ போல் இருக்கும் உங்கள் முகம் இங்கு வாடி வதக்கி தெரிஞ்செடுத்துக் கொள்ள என்ன காரணம்? மகனே, இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்ல போகிறான் என்று மருத்துவர் உரைத்தார். மார்க்கண்டேயை பார்த்து, தாயே, நீங்கள் சொல்லும் வார்த்தை ஒன்றுமே புரியவில்லை, என் செவிக்கு ஏறவில்லை என்று மார்க்கண்டேயை மருத்துவர் பார்த்து கேட்டார். மிருகண்ட முனிவர், மகனே, உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போறது அப்படி என்று உரைத்தார். தாய் தந்தை, நீங்கள் சொல்லும் வார்த்தை விந்திலும் விந்தாக இருக்கு. நான் யார்? எப்பேற்பட்டவனால் பிறக்கப்பட்டவன்? அந்த முக்கன் படைத்த ஈசனால் பிறக்கப்பட்டவன். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆயுட்காலம் முடிவு என்னை விட்டு பிரிய போகிறேன். அந்த முக்கன் படைத்த ஈசனை கோரி கடும் தவம் செய்கிறேன் என்று மார்க்கண்டேயன் புறப்பட்டான். சிவனுக்கு புறப்பட்டான். ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆயுட்காலம் 16 வருடம் முடிவுற்றது. வைவசுதாப்பட்டிருக்கிற பூலகம் வந்து மார்க்கண்டேயனை சந்தித்தேன். என் பாசக்கயிறை வீசினேன். லிங்கத்தை பற்றிக் கொண்டு சிவன் கோபமுற்று மார்மீது 8 உதைத்தார். 18 நாழிகை மூச்சு திணறி பூலோகத்தில் சாய்ந்து 18 அக்ரோனி சேனைகள் உருவாகி பாரத போரே முடிவுக்கு விட்டது. அப்பொழுது கூட நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்து வந்தவன் யமதர்மன் உண்மை எனக்கு இப்பேற்பட்ட இல்லங்களை உருவாக்கி இந்த உண்மை உன்னையும் என்னையும் தவிர வேற எவருக்கும் தெரியாது. ஆகையால் சிவமணி உயிரை இந்த பஞ்சாச்சார பழைக்குள் அடித்து வை. நேரம் காலம் வரும்போது நான் உரைக்கிறேன். புறப்படே.